லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம் எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். உங்களால் நான், உங்களுக்காக நான். இது என்னுடைய தாரக மந்திரம். எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, இன்னைக்கு என்ன அப்டேட் நம்ம பார்க்க போறோம்னா, அதாவது வடக்கு வாழ வைக்கும், தெற்கு தேய்ச்சி விடுன்பாங்க. ஆனால் வடக்கில் இருந்தால் நமக்கு எப்பயுமே பென் இந்தியா, பல இந்தி படங்கள் நிறுவனங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துட்ருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்லாஸ்னு ஒரு கம்பெனி, பாம்பேயில் பெரிய கம்பெனி, அவங்க தான் ஒவ்வொரு தமிழ் சினிமாலையும் ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாகவே தமிழ் சினிமா அந்த ட்ரையான நேரத்தில் அவங்க பணம் கொடுக்குறதுனால தான் படங்கள் நல்லபடியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல வெற்றி படங்களை எடுத்த ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா ரெகுலராக அவர் படங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. அவரோட முதல் படம் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோயின். அதே மாதிரி அவரோட தயாரிப்பில் வெளியிருந்த அனல் மேல் பனித்துளி அந்த படம் மட்டும் இல்லைங்க, மனுஷின்னு கோபி அரண்மனையினார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆண்ட்ரியாவுக்கும் வெற்றிமாறன் சாருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது போலுக்கு. அதுதான் அவர் கேட்ட உடனே டேட்டுகளை கொடுத்துட்றாரு. நல்ல விஷயந்தான். அதே மாதிரி நான் அன்றைக்கே சொன்னேன், எடிசன் டாக்கீஸில் தான் சொன்னோம், திரிசா இந்த படத்தில் நடிக்கலை. அதாவது கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கம் ரஜினிகாந்த் படத்தில் திரிசா நடிக்கிறதா சொன்னாங்க. அதெல்லாம் நடிக்கலைங்க. அதை ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாரு. சுருதிஹாசன் நடிக்க ஆரம்பித்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. பரபரப்பாக படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. அதாவது சுருதிஹாசன் இந்த படத்தின் கதையின் நாயகம் மக்கள் ரஜினிகாந்த் ஹீரோ, இவங்க ஹீரோயினாக நினச்சிடாதீங்க. அவருக்கும் பொண்ணு வயசு. இது கிட்டத்தட்ட நண்பனோட பொண்ணாச்சுல. கதையின் நாயாக சுருதிஹாசன் நடிக்கிறாரு, மற்றும் பல சத்யராஜ் நடிக்கிறாரு, சோபனா நடிக்கிறாங்க, ரஜினிகாந்த் நடிக்கிறார், இன்னும் பல நட்சத்திரங்கள் நடிக்கணும்னாலும் இல்லை ஒரு கேம்பியோ கேரக்டருக்காக முக்கியமான ஆள் நடிக்கிறதா இருக்குது. கூடிய விரைவில் நம்மளே அதை அப்டேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்னா, தனுஷ் துள்ளுவதோ இளமையில் தன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50வது படம் சன் டிவிக்கு அவரோட இயக்கத்திலே ராயன்னு ஒரு படத்தை அவரே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பார்க்க அசிங்கமாக இருப்பான், ஏன் அப்படி இப்படிலாம் என்னை சொன்னாங்க, ஆனால் நான் 50வது படத்தை இயக்கிட்டேன்னு. தனுஷ் நீங்கள் பெரிய கெட்டிக்கார. அதாவது ஒரு மனிதனுக்கு மச்சம் எதில் இருக்கணுமோ அதில் அருமையான மச்சம் இருக்குது. நல்ல படம் தான் இயக்கியிருக்காரு. ராயன்கிற படம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியே வெளிவருது. சன் டிவி தான் தயாரிச்சிருக்காங்க. படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா ஹீரோயின் துல்சாரா விஜயன் தான் ஹீரோயின். படம் மிச்சப்படி கலக்குன்னு நினைக்கிறேன். தனுஷு அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிவகார்த்தியனும் தனுஷும் யாராவது டெக்னீஷியர் வீட்டுக்கோ நடிகர் நடிகர்களுக்கு வீட்டுக்கோ வர்றேன்னு சொன்னால், யாரும் வராதிங்க, நாங்கள் வந்துடும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களை பார்க்குறோன்னு அஸ்கி வாய்ஸில் பேசுகிற அளவுக்கு 2 பேரும் அப்படி என்ன தான் பண்ணி வச்சாங்கன்னு தெரில. பாவம், கேட்டால் தான் தெரியும். அடுத்த அப்டேட்டு போவோம். சொர்க்கவாசல்ங்கிற படம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ஓடிடி சேட்டலைட் 35 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகிருக்குங்க. படம் பிரமாதமாக கிட்டத்தட்ட படம் முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. ஆனால் ஒருத்தர் மியூசிக் போடுறாரு போட்டுக்கிட்டே இருக்கார், முடியல. பார்த்தாரு ஆர்ஜே பாலாஜி, என் படத்தில் நான் தாண்டா அறிவாளி, மிச்சம் அறிவாளியே வேணாண்டான்னு. அதான் அனிருத்துக்காக முயற்சி பண்ணி தோற்று போய் ஒரு புது இசையமைப்பாளரை வச்சு படத்தை காப்பி எடுத்துட்டாருங்க. அதே ஓடிடிக்கு கம்பெனியில் அனிருத் மியூசிக் கிடையாதுன்னு, அதாவது இந்த திருவிளையாடலில் புலவர் கேட்ட மாதிரி தான், ஏதாவது அமௌண்ட்டை குறைச்சி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அமௌண்ட்டை குறைச்சி அதே ஓடிடி ஆர்ஜே பாலாஜிக்காக அந்த படத்தை வாங்கிட்டாங்க. அடுத்து அனிருத்தால் பாதிக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பாரா இல்லை இவரும் ஓடுவாரான்னு தெரில. அதாவது சதீஷ்னு டான்ஸ் மாஸ்டர் நம்ம அனிருத்தை மியூசிக்கை போட்டு கிஸ்ஸுன்னு படம் பேர், கவின் ஹீரோயின் ஒரு புதுமுகத்தை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அனிருத் இன்னைக்கு வரைக்கும் சாங்ஸ் கொடுக்கல. சதீஷ் ஏற்கனவே டான்ஸ் மாஸ்டர் ஆச்சா, தன்னால் ஆடிக்கிட்டு இருக்காரு. பாவம், அவர் ஆடாமல் ஒரு ஓரத்தில் உட்காந்து படத்தை முடிக்க ஆர்ஜே பாலாஜிகிட்ட போய் ஒரு ஐடியாவை கேளுங்கன்னு எடிசன் டாக்கீஸ் இந்த நேரத்தில் சொல்லுதுங்க. அதே மாதிரி நண்பர்களே, நம்ம ஆட்டோகிராஃப் பல வெற்றி படங்களை இயக்குன சேரன் இயக்கத்தில் கன்னட சுதீப் ஹீரோவை நடிக்கிறதா இருந்தது. படத்தை டைட்டிலே வைக்கல, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது. பேன் இண்டியா படமாக இப்போ என்ன பண்ணுறது, பேன் இண்டியா படம் தானே எல்லாமே ஆயிடுச்சு. சுதீப் கன்னட ஹீரோங்கிறனால தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பிளான் பண்ணி சேரன் இயக்கத்தில் ரெடி பண்ணார்.
என்ன பிரச்சனையோ தெரில. அவங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னால் சொன்னது தேதியில் முடிக்கக்கூடிய கம்பெனி. பிரச்சனை என்னான்னு தெரில. கூப்பிட்டு சேரனை கூப்பிட்டு காம்ப்ரமைஸாக பண்ணி படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துட்டையும் அஜித்கிட்டையும் ஒரு நல்ல குணம் உண்டு. அது என்ன குணம்னு கேட்குறீங்களா? ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவாங்க. ஆனால் பாருங்கள், அப்படி போகக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் ரஜினிகாந்தும் சரி அஜித்தும் சரி. ஆனால் ஏன் இந்த படம் ரஜினிகாந்த் வேட்டையை முடிக்காமல் அடுத்த படத்துக்கு போயிட்டாருன்னா, அந்த படத்தோட இயக்குனர் அவர் பொறுத்திருந்து பார்த்தாரு. கடைசி வரைக்கும் லைக்கால பணப்பிரச்சனையாக என்ன பிரச்சனைன்னு தெரில. தெலுங்கில் நானிங்கிற ஹீரோ வச்சு கமிட் பண்ணி அவர் ஒரு ஷெடியூல் அங்கே போயிட்டார். அதனால் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணலைன்னா பிரச்சனை ஆயிருங்கிறதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் மாமன்னனில் வெள்ளனா நடிச்சிருந்தார் பகத் பாசியில் கூப்பிட்டு இப்போ டப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ரஜினிகாந்த் எப்பயுமே ஒரு படத்தை முடிக்காமல் போக மாட்டார். அவரே பொறுத்திருந்து தான் பொறுத்தது போதும் பொங்கியலிடான்னு நேராக கிளம்பி ஹைதராபாத் போயிட்டார் கூலி படத்துக்கு. அஜித்தும் பார்த்தாரு வருவாங்கன்னு வரலை. அசர்பைஜான் போய்ட்டு தன்னுடைய மனைவிக்காக வந்தார். திரும்ப இன்னையிலேருந்து படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க அசர்பைஜானில். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நம்ம தலை இன்னையிலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் அடுத்த படம், இந்த படம் லேட் ஆச்சுன்னா அடுத்த படத்துக்கு ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் 2 படமும் ரிலீஸ் ஆகணும்னு இறைவனை வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து இதுபோல் செய்தியில் முந்தி கொடுக்கறதுக்கு தான் எடிசன் டாக்கீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை தெரிவிங்க. எங்களோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக நான், உங்களால் நான்.